ஹாய் டியர்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஐ மேக்கப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறேன். அது முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் டெக்னிக்கல் வைஸாக நான் இது பண்ண கிடையாது. ஈஸியாகவும் இருக்கும். நான் போகிற மேக்கப்பில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் மேக்கப் இல்லைங்களா? வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவர் கொடுக்குறதே பெரிய விஷயம். அந்த 1 ஹவரில் நான் ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் ஐ மேக்கப்புக்காக எடுத்துப்பேன். ஆனால் அந்த ஐ மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஐ மேக்கப் போட்டாலும் அதை ஃபோட்டோஷூட் கூட எடுக்க மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தடுத்த ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் நான் மேக்கப் போடும்போது ரொம்ப ஆவலோடையும் ஒவ்வொரு புது கலர்ஸை உருவாக்குறதுலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். அதில் என்னுடைய ஐஷேடோஸ் எல்லாமே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. என்னோடய மேக்கப்ஸில் எல்லாத்துலேயுமே மேக்கப் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஐஷேடோஸ் மட்டும் நல்லா ஓரளவுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பக்காவாக நான் பண்ணியிருப்பேன். மற்றவங்களுக்கு அது எப்படி அப்படின்றதுலாம் தெரியாது. என் ஏரியாவுக்கு நான் ரொம்ப பக்காவாகவே மேக்கப் பண்ணியிருப்பேன். எனக்கு ஐ மேக்கப் என்னோடய மேக்கப்லேயே பார்த்திங்கன்னா ஐ மேக்கப்பும் லிப் மேக்கப்பும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால அவங்க லிப்ஸ்டிக்கே எதிர்பார்க்கலைனாலும் லிப் மேக்கப் அழகாக போடுவேன். ஐ மேக்கப்பே அவங்க ஃபோட்டோ எடுக்கலைன்னா கூட நான் ஐ மேக்கப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் நீங்களும் வில்லேஜில் இருந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஐப்ரோஸை கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஐப்ரோஸ் கரெக்ட் பண்ணிவிட்டு ஐபேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுருங்க. ஃபேஸ் மேக்கப் போடும்போது ஃபுல் ஃபேஸ்க்குமே நான் என்னென்னா பேஸ் கொடுத்துருவேன், கன்சீல் பண்ணிவிடுவேன். அந்த கன்சீல் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஐ மேக்கப்பை போடுவேன். ஆனால் ஆக்சுவலாக ஐ மேக்கப்பை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் ஃபேஸ் மேக்கப்பே போடணும். நான் ஆரம்பத்துலேருந்தே அப்படியே பழக்கப்படுத்தினால எனக்கு டக்குன்னு அதை என்னால் மாற்றிக்க முடியல. ஆனால் ஐ மேக்கப் போட்டுட்டு தான் ஃபேஸ் மேக்கப் போடணும். இதுதான் நல்லாவும் இருக்கும். ஆனால் நான் ஐ மேக்கப்பை போட்டு ஃபேஸ் மேக்கப் போட்டு தான் ஐ மேக்கப் போடுவேன். அதே சமயம் கீழே சிந்தாமல் சிதறாமல் அழகாக அந்த கண்ணுக்கு கீழெல்லாம் அது ஒட்டிடாமல் பார்த்து பதமாக செய்வேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். இப்போ ஐப்ரோஸ் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐபேஸ் கொடுத்துருக்கேன். ஐபேஸ் உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஐபேஸ் அப்படின்றது கன்சீலரையே நான் ஐபேஸாக யூஸ் பண்ணிப்பேன். ஐபேஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டார்க் கலராக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாரீக்கு என்ன கலர் நீங்கள் பேசிக்கலாகவே இப்போ கண்ணுக்கு என்ன கலர் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ப்ளூ, க்ரீனு, பிங்க்கு, ரெட்டு, இப்படி ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லா கலருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலர்னு பார்த்திங்கன்னா மெரூன் டார்க் மெரூனு, டார்க் ப்ரௌனு, டார்க் ரெட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு பேஸில் கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஐபால்ஸை சுற்றி மட்டும் டார்க் கலர் கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஐபால்ஸை சுற்றி மட்டும் அந்த டார்க் கலர் கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கண்ணுடைய பால்ஸில் தான் நம்ம கலரையே போட போகிறோம். நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா கண் ஃபுல்லாக போட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சில விஷயங்கள். அந்த சில விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஐ மேக்கப் பக்கா. நீங்கள் என்ன கலர் நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல டார்க் கலரில் ஒரு ஐபால் சுற்றி ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டேன். ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஐபேஸ் கொடுத்துருக்கேன். ஐபேஸ் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆர்ட்டு அழகாக பண்ணணும். நம்ம ஐபாலை சுற்றி மட்டும்தான் இருக்கணும். ஐபாலுக்கு மேலே தூக்கி போயிடக்கூடாது. அப்படி தூக்கி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்தா கண்ணுக்கு மேலேயும் தெரியும். என்னுடைய ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா கண்ணு மூணு மட்டும் தான் தெரியும். கண்ணை திறந்தா ஐ மேக்கப்பை நீங்கள் என்ன கலர் போட்டிருக்கீங்களோ அந்த கலர் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் முகத்தை மேக்கப் அடிக்காமல் அழகாக மைல்டாகவும் இருக்கும். நீங்கள் நினைக்கிற கலர்ஸ் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் வில்லேஜ்லேயும் மேக்கப் போடலாம், சிட்டிலேயும் மேக்கப் போடலாம், நீங்கள் சினி மேக்கப்பும் நீங்கள் போடலாம். எந்த மாதிரி மேக்கப் போட்டிங்கனாலும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஐபாலை சுற்றி மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஐ கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஐபால்ஸ்க்கு மேலே இருக்கிற கலர் ஒரு டார்க் ஷேடோஸாக இருக்கணும். அதற்கு அடுத்து மேலே ஐப்ரோஸ்க்கும் கீழே ஒரு ஹைலைட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹைலைட் ஏரியாவில் ஹைலைட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் கூட போதும். இல்லைன்னா ஒன்று செய்யலாம், நீங்கள் எடுத்துருக்கிற கலருக்கு ஹைலைட்டர் என்ன இருக்கோ அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் க்ரீன் ஆரஞ்சு ஐஷேடோஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தது. அந்த பேஸில் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். சேம் அதே ஐ மேக்கப்பா அப்படின்னா அது கிடையாது.
ஆனால் அதே க்ரீனும் அதே ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி என்ன ஒரு மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்க்கு க்ரீன் போட்டிருக்கேன். அந்த ஐபேஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த டார்க் க்ரீன் வச்சா டார்க் க்ரீனாக தெரியும். ஐபேஸ் வைக்காமலே நீங்கள் க்ரீன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்ரீனாக தெரியாது. அதனால தான் நம்ம ஐபேஸ் வைக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஏன் ஐபேஸ் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்னென்னா ஏன் ஐஷேடோ வச்சா நிற்க மாட்டேன்து, நீங்கள் போடுற கலர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னை விட சூப்பராக பெஸ்ட்டான ஒரு ஐ மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டு என்னை விட சூப்பராக ஐ மேக்கப் போடுறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் நான் ஐ மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் கொடுத்தேன், அதுக்கு அடுத்து மீடியமான ஒரு க்ரீன், அந்த டார்க் க்ரீன்லேயே கொஞ்சம் லைட்டாக தெரியக்கூடிய க்ரீன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ரெண்டும் மிங்கிளான ஒரு கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கண் ஓரத்தில் இருக்கிற பகுதியில் ஒரு எல்லோ ஷேடஸை கொடுத்தேன். எல்லோ ஷேடஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஹைலைட் ஏரியாவில் ஹைலைட்டிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஹைலைட்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலராக இருக்கிறாங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஹைலைட்டிங் கலர்ஸ் கொடுக்கலாம். டார்க் கலர் டஸ்கி ஸ்கின் கலர் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற ஹைலைட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, அழகாகவே இருக்கும். இப்போ நான் கண்ணுக்கு மேலே டார்க் க்ரீன், லைட் க்ரீன், ஆரஞ்ச், எல்லோ இந்த 4 விஷயத்தையும் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் லைட் ஷேடோஸ்க்காக நான் லைட்டாக ஒரு ஷேடோஸ் கொடுத்தேன். அது டல்லாக தான் காமிக்குது, அதனால் நான் அதோடய விட்டுறல. ஃபஸ்ட்டு ஐலைனர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளிட்டரை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜெல் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். ஜெல் ஐலைனரில் அவங்களுக்கு கண்ணுக்கு அந்த கண்ணை ஒட்டி இந்த சைடில் நீங்கள் இழுக்கும்போது ரொம்ப நீட்டாக இழுத்துடக்கூடாது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சும்மா அந்த நடு விழிகளை அந்த விழிகளை கண்ணை மூடிட்டோ இல்லை நல்லா கண்ணை திறக்க சொல்லிட்டோ ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் எப்படி இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். நான் கண்ணை மூடி இருந்தாலும் திறந்து இருந்தாலும் அந்த நடு விழியிலேருந்து லைட்டாக அப்படி டச் மட்டும் தான் பண்ணிவிடுவேன். டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஐலைனரை மேலே கீழே எல்லா இடத்துலையும் நல்லா டார்க் பண்ணி விடுவேன். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேப் மாறாமல் அழகாக கிடைக்கும். அதேமாதிரி கண் எரிச்சல் இல்லாத ஜெல் காஜலாக வாங்கிக்கோங்க பிராண்டடாக. நான் தி ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியிலேருந்து வாங்கியிருக்கேன். அது சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கும் அதில் வச்சுருக்கேன், ஐலைனரும் வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து நிறையா அந்த தி ஃபேஷன் அப்படின்ற கம்பெனியிலேருந்து வச்சுருக்கேன். அது நல்லாவே பர்ஃபெக்டாகவே இருக்குது. அது லிப்ஸ்டிக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது, காஜலும் பர்ஃபெக்டாகவே இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் அதில் டூப்ளிகேட்டும் நிறைய வருது, அதனால் அதை பார்த்து வாங்குங்க. அப்புறம் ஐலைனர் வைக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், மீன் போல் கண் அழகாக தெரியணும் அப்படின்ற மாதிரி வடிவம் கொடுக்கணும். ஐலைனர் கொடுத்ததுக்கப்புறம் கீழேயும் காஜலுக்கும் ஐலைனருக்கும் ரெண்டுத்துக்குமே நான் ஜெல் காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெல் காஜல் யூஸ் பண்ணிவிட்டு காம்பேக்ட் பவுடர் இருக்குது இல்லைங்களா, லூஸ் பவுடர் தான் என்னென்ன பண்ணியிருக்கேன், கண்ணுக்கு கீழே கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அந்த லூஸ் பவுடரை டச் பண்ணி விட்டுட்டேன். நான் வந்து ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாலாம் போடலை, நல்லா கவனத்தில் கொண்டு வச்சுக்கோங்க. வெறும் ஐ மேக்கப் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதனால் கண்ணுக்கு கீழே லைட்டாக பவுட்ரு கொடுத்து உங்களுடைய ஐயை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது. உங்களுக்கு நான் போட்டு காமிக்கணுன்றதுனால கேமராவில் வேணால் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் எடுத்திருக்கோம். ஆனால் நீங்கள் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்தில் போடலாம். ஆனால் என்னோடய மேக்கப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸாவது எடுத்துப்பேன். அந்த ஐ மேக்கப்புக்காக மட்டும் ரொம்ப கேர் பண்ணி இந்த கலரோட அது சேர்க்கலாமான்னு யோசிச்சு இப்போ நான் என்ன தெரியுமா எடுத்திருக்கேன், இது ஐலைனர் தான். லைட் கலர், கோல்டும் இல்லை காப்பரும் இல்லை, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி லைட்டான ஒரு கலர் வந்து ஐலைனர் எடுத்திருக்கேன். அந்த ஐலைனருக்கு அந்த ரவுண்ட் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை ஹைலைட் கொடுக்கறதுக்காக ஒரு கோடு மாதிரி எடுத்திருக்கேன். அந்த ஐயை ஹைலைட் காமிக்கிறது இந்த ஐலைனர் தான், சரிங்களா. இது அழகாக காமிக்கும். நம்ம சிம்பிளாக போடுற ஐ மேக்கப்பாக கூட ஹைலைட்டாக காமிக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்ணை ஒட்டியும் நம்ம ஃபுல் லைன் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆஃப்லைன் மட்டும் கூடமே கொடுத்துக்கலாம். ஆஃப்லைன் கொடுத்தாலுமே அழகாக தான் இருக்கும். இப்போ ஐ மேக்கப் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நான் அதுக்கு மேலே கோல்டு
ஸ்விஸ் பியூட்டியில் வச்சுருக்கேன். இது சூப்பராக இருக்கும். இந்த லைட்டாக டச் பண்ணால் போதும். பாருங்கள் கண் வந்து எவ்வளோ கோல்டாக அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய மேக்கப் எதுவுமே கண்ணுக்கு மேலே அந்த ஐபாலுக்கு மேலே கலராக தெரியாது. அந்த ஐபால்கிட்டயே தான் டார்க்காக தெரியும். கண்ணை திறந்துட்டா அந்த ஐஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் மட்டும்தான் தெரியுமோ கலர்ஸ் வந்து கண்ணுக்கு மேலே தெரியவே தெரியாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நம்ம மேக்கப் போட்டால் தான் வந்து கஸ்டமருக்கும் பிடிக்கும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கீங்க, முகமே மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு அப்படின்வாங்க. இப்போ சிட்டிலலாம் அதை நினைக்க மாட்டாங்க. வில்லேஜில் தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பாருங்கள் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா அந்த கண்ணு மட்டும்தான் தெரியணும். கண்ணை மூடி பார்த்தா தான் ஐஷேடோஸ் தெரியணும். கண்ணை திறக்கும்போது அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த ஐப்ரோஸ்க்கு கீழேயும் கண்ணுக்கு மேலே இருக்கிற பகுதி வந்து ஹைலைட் ஏரியாவும் ஒரு விதமான ஷைனிங்காகவும் மட்டும்தான் தெரியணும். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு ஐஷேடோஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு ஐஷேடோஸ் நிறைய நான் போடுறேன். கிறிஸ்டியன் மேக்கப்புடைய ஐஷேடோஸ் கேட்டிருந்தீங்க. அதுவும் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் நான் போடுறேன். ஐஷேடோஸில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றது கவனமாக பாருங்கள். என்னை விட நிறைய இன்னும் சூப்பரான ஐஷேடோஸ்லாம் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய ஐஷேடோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் டியர்ஸ். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பாய்.